Hello students, welcome to Centum channel 8th standard தமிழ் இயல் 3 மார்க் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கல்வி கரையில அதில் ஃபர்ஸ்ட் பாடம் அறிந்து ஒழுங்குதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புத்தியை தீட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். மொத்தம் 3 இருக்குது பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா புத்தியை தீட்டு பாடலில் நயமறிகளை இடம்பெற்றுள்ள எதிகை மோனை இயைப்பு சொற்களை எடுத்து எழுதுக. இது ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 50 கீழே இருக்குது பாருங்கள். எதிகை மோனை இயைப்பு, அதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பல்துறை கல்வியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பல்துறை கல்வியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 3 இருக்குது பாருங்கள். அப்புறம் கீழே அப்படியே நிரப்புக இருக்குது. அப்புறம் அது கீழே அப்படியே பொறுத்துக இருக்குது. நிரப்புக்கு ஸ்பெல்லிங் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு அறிவியல் ஆன்சர், செகண்ட் ஒனுக்கு அறிவியல் ஆன்சர், தேர்ட் ஒனுக்கு காவிய, அது சூஸு ஃபில்லப்ஸு மேட்ச் 3 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்ற குடிபெறுத்தல். இதுக்கு புக் பேக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆன்ற குடி புக் பேக் இல்லை. அடுத்தது வினைமுற்றுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அந்த வினைமுற்றில் இங்கே பாருங்கள். கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. அதாவது எந்த நாள் முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது? உலக புத்தக, இது மட்டும் எழுதிட்டு மீதி கொஷினில் இருக்க நாள் முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. நெக்ஸ்ட்டு புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? ராயபுரம் YMCA மைதானத்தில் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அப்படி எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புத்தக கண்காட்சி எத்தனை நாள் நடைபெறுகிறது? ஏப்ரல் 13 முதல் 23 முடிய மொத்தம் 11 நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அப்படி எழுதணும். அடுத்தது புத்தக காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு? நுழைவு கட்டணம் இல்லை, அனுமதி இலவசம். புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகையாது? புத்தகம் வாங்குவோருக்கு ஃபஸ்ட்டு எழுதிட்டு 10% கழிவு வழங்கப்படுவதே சலுகையாகும். ஃபஸ்ட்டு இந்த 5th கொஷின் மட்டும் ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கிறது எழுதினோம். மீதுலாம் எழுதிட்டு தான் கொஷின் எழுதணும். 5th கொஷின் மட்டும் புத்தகம் வாங்குவோருக்கு அப்படின்னு எழுதிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு, இது ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.